Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் பிளேயிங் வித் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் 3.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ்னா என்ன, காமன் மல்டிபிள்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ ஃபேக்டர் அப்படின்னா வந்து என்னது, அதாவது இட் இஸ் நத்திங் பட் அ நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிவைசராக வந்து இருக்கும். எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் தட் நம்பர். ஸோ அதை தான் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 8 அப்படின்ற நம்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது 8 வந்து எதனால டிவைட் பண்ண முடியுது அப்படின்றது வந்து பாருங்க. ஸோ 8 வந்து 1ஆல எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியுமா? ஸோ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது 0 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 8 வந்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணும்போது 2 4s ஆர் 8ஆ. ஸோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸாக்டா 0 வந்து கிடைக்குது. இப்போ 8 வந்து 3ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும், அதாவது 2 3s ஆர் 6. ரிமைண்டர் வந்து இங்க வந்து 2 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இது வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணல. 1 எக்ஸாக்டா டிவைட் பண்ணுது, 2 எக்ஸாக்டா டிவைட் பண்ணுது. அதே மாதிரி 4 வந்து எக்ஸாக்டா வந்து டிவைட் பண்ணும். அதாவது 4 2s ஆர் 8. ரிமைண்டர் வந்து 0. அதே மாதிரி 8 வந்து 8ஆல எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியும். ஸோ 8 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது எந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டா 8 வந்து டிவைட் பண்ணுது, 1 டிவைட் பண்ணுது, 2 அடுத்து 4 அண்ட் 8. ஸோ 1 2 4 அண்ட் 8. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸாக்ட் டிவைசர் தான் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதை தான் இங்க வந்து மீன் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னது, காமன்னாலே பொதுவா இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஸோ 2 நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பொதுவா வந்து எது வந்து இருக்கோ அதைத்தான் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், காமன் ஃபேக்டர். ஸோ 2 நம்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வேணா எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து பொதுவா இருக்க ஃபேக்டர்ஸ் தான் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்க போற 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4, இன்னொரு நம்பர் வந்து 18. இப்போ 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து எழுதலாம், ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி. ஸோ இதை வந்து வேற மெத்தட்ல வந்து எழுதலாம். எப்படி வந்து எழுதலாம், ஸோ எப்படி வந்து 4 கிடைக்குது அப்படின்றத வந்து பாருங்க. 1 4s ஆர் 4ஆ, அதே மாதிரி 2 into 2 4. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது 1 4 2 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. ஸோ 1 2 அண்ட் 4. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 என்னெல்லாம் இருக்கு, 1 2 அண்ட் 4. சிமிலர்லி 18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வந்து எழுதலாம், 1 18s ஆர் 18, 2 into 9 18, 3 into 6 18, 4 into anything 18 கிடைக்குமா, கிடைக்காது. 5 into anything 18 கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. திரும்ப 6 into 3 வந்து பாத்தீங்கன்னா 18 வந்து கிடைக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுறலாம். இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் எடுத்து எழுதலாம், 1 18 2 9 3 and 6. ஸோ எப்படி எழுதுறேன், 1 2 3 6 9 18 அப்படின்னு வந்து எழுதுறேன். வரிசையில வந்து நான் வந்து எழுதிக்கிறேன் 1 2 3 6 9 18. இப்போ இந்த 2 நம்பர் 14 and 18க்கு காமனா இருக்க ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது வந்து பாருங்க. ஸோ இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 வந்திருக்கு. 4 வந்து இருக்கா, இல்ல. ஸோ காமனா இருக்க ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, 1 and 2. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 and 18 என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1 and 2. சரிங்களா? ஸோ இப்படிதான் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது காமன் மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள்ஸ், இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 3, இன்னொரு நம்பர் வந்து 5. ஸோ 3ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் எழுதலாம், அதாவது 3 வந்து 1ஆல டிவைட் பண்ண முடியும், அதே மாதிரி 3ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 and 3. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 5s ஆர் 5ஆ. ஸோ 1 and 5 தான் பாத்தீங்கன்னா 5ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இங்க காமனா இருக்க ஃபேக்டர் என்ன அப்படின்றது வந்து பாருங்க. அதாவது 3க்கும் 5க்கும் காமனா இருக்க ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க வந்து 3 வந்து இல்ல. சரிங்களா? சோ காமனா வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டுமே இருக்கு. சோ காமன் ஃபேக்டர் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1. அதாவது எந்த 2 நம்பருக்கு காமன் ஃபேக்டர் 1 வந்து கிடைக்குதோ சோ அந்த நம்பரை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்,
co-prime numbers. இங்க prime அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. So 3 and 5 வந்து prime வந்து indicate பண்ணுதா? So அதனால இந்த நம்பரை வந்து என்ன வந்து சொல்றோம்? Co-prime numbers. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது காமன் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ 3 ஓட மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்க என்னெல்லாம் எழுதுவீங்க? 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30, 33 இப்படி கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதாவது 1 into 3 3, 2 into 3 6, 3 into 3 9, 4 into 3 12. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுத சொன்னாங்கன்னா என்ன வந்து பண்ணுவீங்க? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வந்து பார்த்தோம்னா 4 ஓட டேபிள அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. 4, 8, 12, 16, 20, 24. நெக்ஸ்ட் என்ன வரும்? 28, 32, 36, 40, 44. இப்படி கண்டினியூ ஆயிட்டே வந்திருக்கும். இப்போ காமன் மல்டிபிள்ஸ்னா என்ன? அதாவது ரெண்டு நம்பருக்கு இடையில பொதுவா இருக்க நம்பரை தான் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? காமன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? காமன்னா பொதுவா இருக்கிறது. இந்த மல்டிபிள்ஸ்ல வந்து காமனா வந்து இருக்கிறதுனால இது பேர் வந்து காமன் மல்டிபிள்ஸ். இப்போ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 4 வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எழுதிக்கோங்க, அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வந்து எழுதிக்கோங்க. எது காமனா இருக்கு அப்படின்றது வந்து பாருங்க. 3 வந்து இருக்கா காமனா? இல்ல. 6 இருக்கா? இல்ல. 9 இருக்கா? இல்ல. 12 இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு. அடுத்து வேற எந்த நம்பர் காமனா வந்திருக்கு? 24 அப்படின்ற நம்பர் வந்து காமனா வந்திருக்கு. ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 4 are, ஸோ என்னெல்லாம் எழுதலாம்? 12, 24, 12, 24. அடுத்து என்ன வரும்னா 36 அப்படின்ற நம்பர் வந்து வரணும். இதுக்கு நீங்க வரிசையா எழுதணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நம்பரை நீங்க வந்து ஈஸியா வந்து எழுதலாம். எப்படின்னா அதாவது 1 12s are 12, அடுத்து 2 12s are என்ன கிடைக்கும்? 24 வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 12s are 36. ஸோ அடுத்து காமனா இருக்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 48 கிடைக்கும். எப்படின்னா 4 into 12 48. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருச்சுன்னா அதுல இருந்து நீங்க மல்டிபிள்ஸ் எழுதுறீங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து காமன் மல்டிபிள்ஸ். ஸோ இங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிடைக்குது பாத்தீங்களா லீஸ்டான ஒரு நம்பர் 12. ஸோ இதைத்தான் எடுத்து எழுதணும். ஸோ காமன் மல்டிபிள்ஸ்னா என்னது? மல்டிபிள்ஸ்லயே காமனா இருக்க நம்பர் தான் காமன் மல்டிபிள்ஸ். ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.4ல அப்ளை பண்ணிட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம்.